ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. இன்னைக்கு ஒரு எபிசோட்னு சொல்கிறத விட ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கட நிறைய பேர் வந்து உங்கள் பர்சனல் ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய ரெமெடிஸ் போட்டிருக்கேன், பட் எல்லாத்தையும் டெய்லி நான் யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் மாட்டேன். ஆனால் சில ஆயில்ஸ், சில க்ரீம்ஸ் நான் பர்சனலாக தினமுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பிம்பிள் இருக்காது, இல்லாட்டி எனக்கு வந்து டேன் இருக்காது. டேன் இருக்கிற அன்னைக்கு நான் டேனோட சார்கோல் மாஸ்க் நானே பண்ணி போட்டுப்பேன். அதே மாதிரி பிம்பிள்ஸோட ஒரு சின்ன எரப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் காஃபி ஸ்க்ரப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை எடுத்து மூஞ்சி போட்டுட்டு காஃபியோட அந்த மாஸ்க்கை போட்டுப்பேன். ஆனால் டெய்லி அது தேவை இருக்காது. ஆனால் தினமுமே என்னோட மெயின்டெனன்ஸ்க்காக நான் சில ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரி, நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறோமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சொன்னால் என்ன அப்படிங்கிற எபிசோட் தான் இது. ஆயுர்வேதம் பேஸ் பண்ணி நான் 2 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று டோட்டல் டீடாக்ஸ் ஆஃப் யுவர் பாடி, எப்படி அதை வந்து நம்ம காகிள் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், வந்து ஆயுர்வேதிக் பேஸ்டு. இன்னொன்று வந்து குங்குமாதி தைலம் பற்றி. பட் நான் இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக எனக்கு வர ஒரு கொஸ்டினை பற்றி பேச போகிறேன். மேம், ஐ வாண்ட் டு பிகம் ஒயிட். இதே தான் ஒயிட்னிங். ஏன் இவ்வளோ ஒயிட்னிங்னு எனக்கு இன்னும் புரியல. ஒரு பேசிக் கிளாரிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். எந்த கலரில் நம்ம பிறக்கிறோமோ அந்த கலரில் தான் இருப்போம். ஸோ நம்ம டேன் ஆகிறோம் இல்லையா, அந்த ஸ்கின்னை நம்ம ஃபேர் ஆக்க முடியும், நிச்சயமாக முடியும். ஏன்னா நம்ம வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம பிறக்கும்போது ஒரு கலரில் இருப்போம். ஆனால் வெளியில் போய் நம்ம நிறைய விளையாடுவோம், ஸ்கூல் போவோம். அண்ட் ஈவன் மென் அண்ட் உமன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, குழந்தைல நான் எவ்வளோ வெள்ளையா இருந்தேன் தெரியுமா, கலர்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபேர்னஸ் நிச்சயமாக திரும்பி வரும். ஆனால் நம்ம பிறக்கும்போது ஒரு கலர் இருக்கு இல்லையா, அது நம்மளால் மாற்றவே முடியாது. So I want you to be very very confident with brown skin and do not believe in any fairness cream or any kind of whitening cream. அப்படி ஒன்று இல்லை. There's nothing like that. Okay, we have been cheated for years and years by telling இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை போட்டால் கலர் வரும், இதை போட்டால் ஃபேர் ஆவீங்க, அப்படி ஒன்று இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆயில் காமிக்க போகிறேன். அது ஆயுர்வேதிக் ஆயில். அது வந்து நம்மளோட பர்த்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபேராக இருந்தோமோ, என்னதான் நம்ம லூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கலரை டியூ டு டேனிங் ரோமிங் என்ன வேணால் சொல்லுங்கள், இது யூஸ் பண்ண உங்களுக்கு 7 daysல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயில் காமிக்க போகிறேன். அண்ட் இந்த ஆயில் வந்துட்டு நம்ம குங்குமாதி வந்துட்டு எவ்வளோ நல்ல ஆயிலோ அந்த அளவுக்கு இது நல்ல ஆயில். ஆனால் குங்குமாதி நிறைய வெளியில் வந்துடுச்சு. ஏன்னா அதில் வந்து நம்ம குங்கும பூவெல்லாம் இருக்கிறதுனால அது நிறைய வெளியில் வந்துட்டு. ஆனால் இது டோட்டலி ஆயுர்வேதிக் மசாஜஸ்க்கு போனீங்களாலோ இல்லை கேரளா போனீங்களாலோ இது ரொம்ப 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 ஃபேமஸ். இது பேர் வந்து நால்பமாராதி தைலம் அப்படின்னு. நான் இதோட லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு நாகார்ஜுனாவோட வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு கொட்டைக்கல்லையும் கிடைக்கிறது, நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கிறது. டு நாட் கோ பை பிராண்ட். நான் வந்து பர்சனலாக கொட்டைக்கல் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் நாகார்ஜுனா இஸ் ஆல்சோ குட். இது ஏன் நான் வந்து வாங்கினேன்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கமோஷனில் இருந்தோன்னு. அதில் எனக்கு பக்கத்தில் இது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். திஸ் இஸ் ஒன் ஆயில் will be there with me always. என்னோட பர்சனல் ஆயுர்வேதிக் ரெஜிம் டெய்லி ரொட்டீன் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், இதுதான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இது நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணுவேன். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த பாட்டில். நான் நல்லா ஷேக் பண்ணி இப்போ தான் உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டெல் யூ சம்திங். என் ஸ்கின்னில் இந்த ஹோல் சீரீஸ்க்கு ஐ எம் நாட் வேரிங் எனி கைண்ட் ஆஃப் மேக்கப். காட்டன், யூ கேன் ஜஸ்ட் சி, ஒன்றுமே மேக்கப்பே இல்லை. என் முகத்தில் நான் இப்போ போட்டிருக்கிறது மை அண்ட் லிப்ஸ்டிக். ரொம்ப போர் அடிக்க வேணாம், ரொம்ப பிளெயினாக இருக்க வேணாம், நான் அது மட்டுமே போட்டிருக்கேன். ஆனால் ஸ்கின்னில் நீங்கள் பார்க்கலாம் மேக்கப்னு ஒன்று நான் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் சி ஐம் ஜஸ்ட் வைப்பிங் ஆஃப் வித் வெட் வாட்டர். ஸோ நீங்கள் பார்க்கலாம், தேர் இஸ் நோ மேக்கப் இன் மை ஃபேஸ். இதுதான் என் முகம். சரிங்களா? இது உங்களுக்கு நான் முதல்ல வந்து தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ இதை தொடச்சேன் இல்லையா, இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வைப் இட் வித் அ ட்ரை காட்டன். யூ கேன் சி zero makeup on my skin. கண்மை அண்ட் லிப்ஸ்டிக் இஸ் ஜஸ்ட் டு ரொம்ப நேற்று தூக்கம் இருக்கு இல்லையா, ஸோ எனக்கே எனக்கு டல்லாச்சு அதனால. ஸோ எதுலேயுமே மேக்கப் இல்லை.
நாட் ஈவன் சன்ஸ்கிரீன், அது ரொம்ப அதிசயம், நான் சன்ஸ்கிரீன் கூட இன்னைக்கு போட்டுக்கல. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்னோடது இதாக இருக்குங்க, ஐ ஹவ் இட் ஹஸ் பிகம் அ லிட்டில், என்ன சொல்கிறது, வின்டர்னால கொஞ்சம் அது இட்ஸ் பிகம் அ லிட்டில் சாலிடிஃபைட். எப்படி இருந்தாலும் இதுதான் எண்ணெய், போட்டுக்கோங்க. நான் குங்குமாதி பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் நமக்கு என்னென்னா மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் போடுறதுனால see to it நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்காதீங்க. பிகாஸ் நம்ம நல்ல ட்ரெஸ்ஸில் எல்லோ ஆனால் அந்த மார்க் போகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம குங்குமாதி தைலம் எப்படி பண்ணினோம் அந்த மாதிரி நல்லதாக ஒரு மசாஜ். நம்ம கண்ணுக்கு சுற்றி நான் இங்கே பண்ணலை, பிகாஸ் கண்ணில் மாதிரி போட்டிருக்கேன். கழுத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. குங்குமாதி தைலம் எப்படி பண்ணினோம் அதே மாதிரி தான். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, நாட் ஓன்லி ஆன் யுவர் ஃபேஸ், ஹோல் பாடி இந்த எண்ணெய் அவ்வளோ நல்லது. நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, இது உங்கள் பிம்பிள்ஸ்க்கு நல்லது. யாரோ 4-5 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நான் வந்து ஐயோ கோகனட் ஆயிலை நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ப்ளீஸ் க்ளாக் ஆகிடும் போர்ஸ், தப்பு அப்படிலாம். ராங். இட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். பிம்பிள்ஸ்க்கு கோகனட் ஆயில் நல்லது. தப்பாக சொல்கிறாங்க, பிலீவ் பண்ணாதீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப பிம்பிள் இருக்கும்போது போட்டால் இட் மைட் அக்ரிவேட், பட் சும்மா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுக்கு வேண்டாம். பட் வந்து ஒரு பிம்பிள் மேலே கொஞ்சம் பட்டோன்னா நிறைய அக்ரிவேட் ஆகும், அது ரொம்ப பேட், க்ளாக் பண்ணும். இப்போ எனக்கு மூஞ்சில பிம்பிள் கிடையாது, இது போட்டதுனால எனக்கு பிம்பிள் வரப்போகிறது இல்லை. உங்கள் ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வென் யூ யூசிங் குங்குமாதி தைலம் ஒரு யூசிங் இது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு போடுங்க. உங்களுக்கு இந்த ஆயில் சூட்டா இல்லையா எடுத்து வைங்க. திஸ் இஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் திஸ் அன் எக்ஸலண்ட் ஆயில் டு கெட் யுவர் ஃபேர்னஸ். சரி, உங்கள் முகத்தில் பிம்பிள் வருதா, கையில் பிம்பிள் வரப்போகிறது இல்லை, கழுத்தில் பிம்பிள் வரப்போகிறது இல்லை, ஹோல் பாடியில் எங்கேயும் பிம்பிள் வரப்போகிறது இல்லை. ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து டோன்ட் பி வித்வுட் யூசிங், பிகாஸ் இட்ஸ் ரியலி வர்த் இட். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா உங்கள் முகத்தில் மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹோல் பாடியில், கழுத்து மிஸ் பண்ணாதீங்க, நான் போட முடியல பிகாஸ் எனக்கு வந்து நெக் அப்படி இருக்குது. ஸோ ஹோல் பாடியில் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் 10 மினிட்ஸ். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சி, அதில் இதுலேயே கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால அந்த வேலை கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை எடுத்து நல்லா 1 வாரம் போட்டு இங்கே குளிச்சிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த 1 வாரத்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச அப்புறமா நீங்கள் எவ்வளோ நாள் அதை போடணுங்கிறத நான் சொல்ல வேண்டாம். முகத்தில் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா யூர் லக்கி. முகத்தில் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா யூஸ் ஆல் ஓவர் யோர் பாடி. நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேன் ஐ யூஸ் இட் ஆன் மை நெக், கேன் ஐ யூஸ் இட் ஆன் மை ஹேண்ட், கேன் ஐ யூஸ் இட் ஆன் மை ஃபீட், தனித்தனியாக கேட்காதீங்க. உங்களுக்கு முகத்துலேருந்து அடிப்பாதம் வரைக்கும் நீங்கள் எங்கே வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். யூ வில் ரீகெயின் யோர் கலர். உங்களுக்கு தேவையில்லாத பிளாக் ஸ்பாட்ஸ் போகும், ஆங்கிள் கழுத்தில் இருக்கிற மார்க்ஸ், அந்த கருப்பான டேன் மார்க்ஸ் போகும். நீங்கள் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்களோ கலர் அத்தனையும் திரும்பி வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஹேபிட் பண்ணிக்கிங்க இந்த 1 வாரத்துக்கு. நல்லா இதை போட்டுக்கோங்க முகத்தில், அந்த மாதிரி இப்படி போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஃபேஸ் யோகாலேயே எப்படியெல்லாம் மசாஜ் பண்ணணும்னு. see to that you doing it in circular motions. இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் அப்வர்டாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குங்குமாதி தைலத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸாக வச்சுட்டு இந்த நாள்பர் மாதிரி just keep it for about 5 minutes and bathe every day. இது பார்ட் ஆஃப் மை ரொட்டீன். இந்த ரொட்டீன்னால என்ன ஆகுதுன்னா, நான் லூஸ் பண்ணுற கலரை ஷூட்டிங்கில் வந்து எப்படி நிற்போன்னு உங்களுக்கு தெரியும், ரிஃப்ளெக்டர்ஸ் வேறு இருக்கும், ஐ இமீடியட்லி கெயின் பேக். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை சீக்ரெட்ஸ் விச் ஐம் ஷேரிங் வித் யூ டுடே. இந்த பர்டிகுலர் எண்ணெயை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே என் முகத்தை பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிட்டு நேராக போய் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் முகத்தை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா இது வந்து யூ ஒன்ட் பிலீவ். குங்குமாதி தைலம் போது நைட்டில் வச்சுட்டு தூங்கினா உங்களுக்கு எஃபெக்ட் வரும். இது ஒரு 10 மினிட்ஸ் முகத்தில் வச்சுட்டு கழுவினாலே அப்படி ஒரு கலர் உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் திஸ் இஸ் காட் கோகோனட் ஆயில், கஸ்தூரி மஞ்சள் அண்ட் எவ்ரி திங். ஓகே, டார்க் ஸ்பாட்ஸ்க்கு நல்லது, அன்ஈவன் ஸ்கின்னுக்கு நல்லது, அப்புறமா எக்ஸிமா, அப்புறமா சோரியோசிஸ். நீங்கள் வந்து ப்ளீஸ் யூசஸை வந்து இந்த எண்ணெயோட கீழே லிங்க் போடுறேன், நீங்கள் ஆயுர்வேதிக்கில் பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில்ஸ் தட் வி கெட். ஓகே, இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒன் ஆஃப் த
என்ன சொல்கிறது பொக்கிஷம் நம்மளோட இது ஒன்று. இப்போது ஃபேர்னஸோட முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் ஐம் கோனா டாக் அபவுட் ஸ்கின் டைட்டனிங். ஸோ இது முடிஞ்ச உடனே ப்ளீஸ் டோன்ட் மிஸ். ஆனால் நான் இதே ட்ரெஸ்ஸோட இப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். பட் ஐம் கோனா ஷோ யூ ஆஸ் 2-3 எபிசோட்ஸ் பிகாஸ் நம்மளால் ஒரு யூனோ ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலே வி கான் ஹோல்ட் அன் ஆடியன்ஸ். அதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் இட் ஆன் டு தி நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Rithika's Just My Way. And don't forget to see my Ayurvedam series. I'm going to sit here and I'm going to continue about the next cherished Ayurvedam oils that I use for my daily routine. See you soon.